அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம முதல் கலிஃபாவான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னே எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கலாம். இஸ்லாத்தை ஏற்கும் முன்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் இயற்பெயர் அப்துல் கஆபா என்பதாகும். இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின் அப்துல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்களிலும் சரி அதன் பின் நாட்களிலும் சரி அவரது இயற்பெயர் மறைந்தது. பிறகு அபூபக்கர் என்று அழைக்கப்பட்டார்கள். அபூபக்கர் என்பது அவரது சிறப்பு பெயர் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அன்போடு சித்திக் என்று அழைக்கவே அபூபக்கர் சித்திக் என்ற அவரது பெயர் வரலாற்றில் நிலைத்துவிட்டது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் முர்ரா என்ற ஒரே வம்ச பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை உத்மான் இப்னு அபி குஹாபா அவர்கள் இஸ்லாமிய நெறியை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட போது அவர்களுக்கு 90 வயதாகி இருந்தது. அதாவது மக்கா வெற்றியின் போது ஹிஜ்ரி 8 தான் இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 6 வருடங்கள் கழித்து, அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று வழி நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் இறந்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் தாயாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரத்துக்கு முந்தைய 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். இஸ்லாத்திற்கு முந்தைய அந்த காலகட்டத்திலும் கூட குறைஷி குலத்தவர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நல்ல மரியாதைக்குரியவராக ஒருவராக திகழ்ந்தார்கள். மக்காவில் இஸ்லாத்துக்கு முந்தைய காலகட்டத்திலும் இன்னும் அதற்கு பின் வந்த காலகட்டத்திலும் மக்காவில் நன்கு மதிக்கப்பட்ட 10 தலைவர்களில் ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் வியாபார சம்பந்தமாக அடிக்கடி சிரியா, யமன் போன்ற நாடுகளுக்கு சென்று வரக்கூடியவராக இருந்தார்கள். வியாபார சம்பந்தமாக முதலாக மக்காவை விற்று சென்ற பொழுது அவருக்கு வயது 18. இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னரே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் காணப்பட்ட நல்ஒழுக்கங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றிற்காக மக்களிடம் மிக மதிப்புள்ள மனிதராக திகழ்ந்தார்கள். பிரச்சினைக்குரிய விஷயங்களில் மக்கள் இவர்களிடம் வந்து கலந்தோசனை செய்வதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் அம்மக்கள் போற்றி வந்தார்கள். அன்றைக்கு மக்காவில் இருந்த மிக பெரிய குலத்தவர்களுக்கு மிகவும் செல்வாக்கு பெற்ற மதிப்பு பெற்ற குடும்பத்தில் பிறந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அன்றைய அரபு காலகட்டத்தில் கொலைக்கு பகரமாக இரத்த இழப்பீடு தொகையை பெற்றுக்கொள்ளும் வழக்கம் இருந்தது. அவ்வாறு பெறக்கூடிய பணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் சம்பந்தமில்லாமல் பெறப்படுவதில்லை என்றொரு நிலை அன்றைய நாட்களில் நிலவி வந்தது. இஸ்லாத்தை தழுவதற்கு முன் மதுவின் வாடையை கூட நுகராத மனிதராக திகழ்ந்தார்கள். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.